இங்க நிலாவும் பாத்தீங்கன்னா, சோழன் கூட கார்ல கிளம்ப போகையும், ராகவும் பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் கிட்ட வந்து, "நிலவ பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. அது என் ஆளுன்னு" சொல்லியும், நம்ம சோழனுக்கா ரொம்ப கோவம் வரும். அதே நேரம் நம்ம ராகவும் பாத்தீங்கன்னா, "என் நம்பர நோட் பண்ணிக்கங்க. வீட்டுக்கு போனதுமே எனக்கு கால் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு, சோழன் ஃபோன வாங்கி அவங்களே பாத்தீங்கன்னா, நம்பர் நோட் பண்ணி வச்சுருவாங்க. அதே நேரம் எப்பவுமே வளவளன்னு காருக்குள்ள உட்காந்து பேசுற நம்ம சோழன் பாத்தீங்கன்னா, சைலண்டா இருக்க. நிலாவும் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? எதுக்காக பேச மாட்டேங்கிறீங்கன்னு" கேட்க, நம்ம சோழன் பாத்தீங்கன்னா, தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த இடத்துல நம்ம பல்லவன் பாத்தீங்கன்னா, விஷயம் தெரியாம, "என்ன நீ இன்னைக்கு அண்ணனை கட்டிப்பிடிச்சு ஐ லவ் யூ சொன்னீங்களாமே, சூப்பர் அண்ணி" அப்படின்னு சொல்லியும், உடனே நீலாம் பாத்தீங்கன்னா, "என்ன அவர் தான் பொய் சொல்றாருன்னு நீ கேக்குற பாரு, நான் ஒன்லி உங்க அண்ணனை ஹக் பண்ணி தேங்க்யூ சொன்னேன், அவ்வளவுதான்." உடனே பல்லவனும், "எப்படிலாம் பொய் சொல்ற" அப்படின்னுட்டு சொல்லியும் தான் ஏற்கனவே கடுப்புல இருக்க நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா, "நான் என்னோட சந்தோஷத்துக்காக பொய் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், இதுல என்ன இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வெளியே போயிருவாங்க. அதே நேரம் பாண்டி பாத்தீங்கன்னா, அவன் தான் பாதிக்கு மேல பொய் தான் சொல்லுவான்னு தெரியும்ல, இப்ப எதுக்கு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு பல்லவன் கிட்ட பேசும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா சோழனும் வந்துட்டு, "எல்லாம் ஒரு குடும்பமா" அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து உட்கார்ந்துருவாங்க.